ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தோசையும் நைட்டு புரோட்டா வாங்கிட்டு வந்த மசாலா குழம்பு இருந்தது. அதுவும் சாப்பாடு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரசம். எங்கள் வீட்டில் ரசம் தான் ஹைலைட். திங்கக்கிழமை எப்போவுமே ரசம் தான். அப்புறம் வந்து என் பையன் சாப்பிட்ருக்கான், ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். இன்னும் அவனுக்கு பட்டை அடித்து அனுப்பிச்சி விடணும். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு பீக்கங்காய் பொரியல் செய்கிறதுக்காக ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டே அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்து அவங்களுக்கு ஸ்கூலுக்கு தாட்டி விடணும் நான். அதனால் வேகமாக இதை ஒரு பக்கம் செஞ்சிட்ருக்கேன். இதில் இடையிலே பார்த்திங்கன்னா ஒரு வேலை பண்ணுறேன். ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே அதுக்காக தான் கஷ்டப்படுறோம். அந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இதை போட்டு கிண்டி விட்டுட்டு அப்படியே சைடு அந்த வேலையும் பார்த்துக்கலான்னு அது அடுப்பில் இருக்குது. அடுப்புக்கிட்டேயே நின்று இதை நான் சாப்பிட்ருக்கேன். ஏன்னா நமக்கு பசி எடுக்குது பார்த்துக்கங்க. காலையில் எழுந்திரிச்சி வேலை செய்யும்போது தான் என்னன்னு தெரில, இதை கொஞ்சம் சாப்பிட்டு இந்த 2 தோசையை சாப்பிட்டு கொஞ்சம் டீ குடிச்சிட்டு போனோன்னா எனக்கு வேலை செய்யும்போது அங்கே பசிக்காது. அதனால் ரொம்ப பசி ஆயிரும். அதனால தான் இன்றைக்கி என்னன்னா சரி நம்ம இப்படியே பாதியாக நம்ம வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்றணுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியே பதியாக அப்படியே கழுவி பாருங்கள், கையை கழுவுறேன்னா திரும்பங்க பாருங்கள் வணக்கி விட்றது. இதுதான் வேலை. வணக்கி விட்டுக்கிட்டே சாப்பிட்டா தான் வேலையாகும். இல்லை அப்படின்னா சாப்பிடாம கிறுகிறுன்னு வந்து எங்கேயாவது மயக்கம் போட்டு விழுக வேண்டியதுதான். அதனால் நம்மளோட உடம்ப பற்றி நம்ம தான் பார்த்துக்கணும். அதனால் என் உடம்ப நான் பார்த்துக்கலான்னு முடிவெடுத்துட்டேன். இனிமேல் காலையில் சாப்பிடாம போகிறது கிடையாது. ஏதாவது ஒரு 2 எண்ணத்தை உள்ளே இறக்கிட்டு தான் போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் சாப்பிட்டு ஆகணும், கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும்னு முடிவெடுத்ததுனால தான் இந்த வேலை. அதை வணக்கிறது, இதை சாப்பிட்றது, அதை வணக்கிறது, இதை சாப்பிட்றது, அப்படியே சைடு அந்த வேலையை பார்த்துட்ருக்குறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு முட்டை வந்து இல்லை. காலையில் 2 முட்டை இருக்கும், கடையில் வாங்கிட்டு வரதுக்கு காசு இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டேன், என் தம்பி ஒய்ஃப்கிட்ட சொல்லி என் தம்பி வருவான் கொண்டுட்டு. அவன் வந்தவொடனே இதில் முட்டையை போட்டு கிளறி எங்கள் வீட்டுக்காருக்கு சாப்பாடு கொடுத்துட வேண்டியதான். சாப்பிட்டு முடிச்சிட்டேன். பாருங்கள் சைடாக டக்குன்னு உள்ளே இறக்குறேன்னா குழிக்குள்ளே இறக்குற மாதிரி இறக்குறேன் பாருங்கள். வேகமாக சாப்பிட்டு இன்னும் நான் கிளம்பி வேலைக்கு போகணும். அதனால் மத்தியானம் வர்றதுக்கு எப்படியும் 1 மணி ஆயிரும் நான் வேலை முடிஞ்சு வர்றதுக்கு. அதனால் வேறு வழி இல்லாமல் தான் இப்படி சாப்பிட்றேன். என்ன பண்ணுறது, என்னைய மாதிரி இப்படிலாம் யாரெல்லாம் ஓடுறீங்களோ தெரியல. இருந்தாலும் நம்ம உடம்பு நம்ம பார்க்கணுன்னு நான் சாப்பிட்டுக்கிறேன். பாருங்கள், பாத்திரமும் நிறையா கிடக்கு. மத்தியானம் வந்து தான் கழுவணும். குக்கர்லேருந்து எல்லாமே கிடக்கு, கழுவிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உள்ள சாப்பாடு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரே ஒரு லைக் போடுங்க.